டென்டல் இம்ப்ளான்ட் பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு காமன் கொஸ்டின் என்ன அப்படின்னா, டென்டல் இம்ப்ளான்ட் பண்ண பற்கள் வந்து பார்ப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் இயற்கையான நம்ம நேச்சுரல் காட் கிவன் நேச்சுரல் டீத் மாதிரி இருக்குமாங்கிறது வந்து ஒரு காமன் சந்தேகம் அது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். ஸோ அந்த இம்ப்ளான்ட் பண்ணுற பற்கள் வந்து பார்க்குறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் நேச்சுரல் பல் மாதிரி இருக்குமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெயினாக புரிஞ்சுக்கணும்னா, காட் கிவன் நேச்சுரல் டீத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ பெஸ்ட்டு வந்து நம்ம நேச்சுரல் டீத்தை எவ்வளோ நல்லா அதை பாதுகாக்க முடியுமோ, எவ்வளோ வருஷம் அது ப்ராப்ளம் இல்லாமல் பாதுகாக்க முடியுமோ அத்தனை வருஷம் அதை நல்லா பாதுகாத்து நேச்சுரல் டீத்தோடு இருக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நிறையா பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால பல்ல இழக்க நேர்றது, சொத்தையினால் இருக்கலாம், ஒரு ஆக்சிடென்ட்னால இருக்கலாம், ஒரு கம் டிசீஸ்னால இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால பல்ல இழக்க நேரும். ஸோ இந்த பல் இழக்க நேரும் போது அவங்களுக்கு பல்லு இல்லாமல் இருக்க முடியாது. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் பல்லை கட்ட முடியும். இந்த பல்லை கட்டுறதுல டென்டல் இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, க்ளோசஸ்ட் டு த நேச்சுரல் டீத், எவ்வளோ க்ளோஸாக நேச்சுரல் டீத்தோட கம்பேர் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக டென்டல் இம்ப்ளான்ட் தான் வரும். இது என்ன காரணத்தினால நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் டீத் பார்த்தீங்கன்னா, பல்லுக்கு வந்து வேர் இருக்குது. இந்த வேர் எலும்பில் புதைஞ்சிருக்கு. எலும்பை சுற்றி ஈர் இருக்குது. ஈருக்கு மேலே இருக்கிற பகுதிக்கு பேர் க்ரௌன்னு பேர். இம்ப்ளான்ட்டில் பல வகை இருந்தாலும் நம்ம காமனாக ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டைப் வந்து ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்னு பேர். ஏன் ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்னு சொல்கிறோம்? பல்லு வேறு எலும்பில் இருக்கிற மாதிரி ரூட் ஃபார்ம் ஆன இம்ப்ளான்ட் வந்து ரூட் மாதிரியே எலும்புக்குள்ளே இருக்கும். அந்த எலும்பை சுற்றி ஈர் இருக்கும். இது கம்ஸ்குள்ளே இருக்கும். கம்ஸுக்கு மேலே நம்ம பல்லுக்கு க்ரௌன் பகுதி இருக்கிற மாதிரி இம்ப்ளான்ட்டுக்கு மேலேயும் க்ரௌன் பகுதி இருக்கும். ஸோ இதுதான் க்ளோசஸ்ட் டு த நேச்சுரல் டீத். அதனால தான் வந்து இம்ப்ளான்ட் வந்து செகண்ட் பெஸ்ட், நேச்சுரல் டீத்தை கம்பேர் பண்ண செகண்ட் பெஸ்ட் த நேச்சுரல் டீத்னு சொல்கிறோம். ஸோ இது இயற்கையாக வந்து பார்ப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் நேச்சுரல் டீத் மாதிரி இருக்குமானா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பல்ல இழக்கும் போது நம்ம நிறையா வாட்டி வந்து நம்ம பற்களோட அந்த க்ரௌன் பகுதி மட்டும் இழக்கிறது இல்லை, வேர் பகுதி இழக்கிறோம். வேரை சுற்றி இருக்கிற எலும்பு பகுதி அதுக்கு வந்து குறைவாக இருக்கும். சில சமயம் அந்த வேருக்கு மேலே இருக்கிற எலும்பு பகுதியும் ப்ளஸ் மேலே இருக்கிற ஈர் சத பகுதியும் வந்து இழக்க நேரிடலாம். இது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன கவனிக்கணும்? பல்லு, எலும்பு, சதை. ஸோ நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு பேஷண்ட் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்லு மட்டும் இழந்திருக்காரு, எலும்பு பெருசாக இழக்கலை, சதை பெருசாக இழக்கலை, நல்லா இருக்குது, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் இம்ப்ளான்ட் மூலமாக. பல்லை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஸோ பார்க்கறதுக்கும் நேச்சுரல் பல்லு மாதிரி தான் இருக்கும், பயன்படுத்துறதுக்கும் நேச்சுரல் டீத் மாதிரி தான் இருக்கும். அவங்க பேசி சிரிக்கும் போது நேச்சுரல் டீத் எது, இம்ப்ளான்ட் எதுன்னு நம்மளால் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. பார்க்கறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் அதே மாதிரி நேச்சுரல் டீத் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து பல்லு இழந்துட்டாங்க, ஆனால் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் எலும்பும் போயிடுச்சு, சதையும் போயிருக்கும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு பல்லுக்கோ ரெண்டு பல்லுக்கோ இருக்கும்போது நம்ம அந்த சதையும் சேர்த்து ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம், எலும்பையும் சேர்த்து ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்து பார்க்குறதுக்கு நேச்சுரல் டீத் மாதிரி பண்ண முடியும். எவ்வளோ க்ளோஸாக நேச்சுரல் டீத் இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்விசிபிள் டென்டிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஏன் இன்விசிபிள் டென்டிஸ்ட்ரி? ஒர்க் பண்ணியிருக்கு, பல்லை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது ரீப்ளேஸ் பண்ணுற பல்லு மாதிரி தெரியாது. ஸோ இவ்வளோ க்ளோஸாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது நேச்சுரல் டீத் மாதிரி இருக்கும். பட் சில சமயம் நிறையா பற்களை இழக்கும் போது, ஒரு பல்லு இல்லை நிறையா பற்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேல் தாடையில் 16 பற்கள் இருக்குது, அது நம்ம 14 பல்லாக ரீப்ளேஸ் பண்ணாலும் அப்போ எப்படி இருக்கும்? ஸோ 14 பல்லை ரீப்ளேஸ் பண்ணும்போது 14 இம்ப்ளான்ட் போட்டு அந்த இம்ப்ளான்ட்டுக்கு மேலே நம்ம க்ரௌன் கொடுக்க மாட்டோம். 6 இம்ப்ளான்ட்டோ 4 இம்ப்ளான்ட்டோ போட்டு ஆல் ஆன் 4 ஆர் ஆல் ஆன் 6ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மேலே பிரிட்ஜ் கட்டுவோம். ஸோ அப்படின்னா என்ன? பார்க்கறதுக்கு அது நேச்சுரல் டீத் மாதிரி தான் இருக்கும்னால, ஆனால் ஒவ்வொரு பல்லும் இம்ப்ளான்ட்டில் பாய்ஞ்சிருக்குமா? இம்ப்ளான்ட்டில் பாய்ஞ்சிருக்காது. ஸோ இதே மாதிரி சில பேஷண்ட்டுக்கு வந்து பல்லு மட்டும் எழுந்திருக்க மாட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எலும்பியம் எழுந்திருக்கலாம், ஸோ போன் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சதை எழுந்திருக்கலாம். ஸோ நம்ம கொடுக்க போகிற பற்கள் வந்து க்ரௌன் பகுதியை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணாமல் போன் பகுதியும் ரீப்ளேஸ் பண்ணது, சதை பகுதியும் ரீப்ளேஸ் பண்ணும்போது வெளித்தோற்றத்தை நம்ம பார்க்கும்போது பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும், நல்லா கடிச்சு சாப்பிடலாம், ப்ராப்ளம் இருக்காது, நல்லா பயன்படுத்தலாம். ஆனால் அவங்க வாயை திறந்து உள்ளே பார்க்கும்போது ஸ்லைட்டாக வித்தியாசம் இருக்கும். நேச்சுரல் டீத்துக்கும் இம்ப்ளான்ட் உள்ள டீத்துக்கும் ஸ்லைட் வித்தியாசம் இருக்கும். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸே தவிர பட் பயன்பாட்டில் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. நேச்சுரல் டீத்தில் எப்படி கடிச்சு சாப்பிட்றாமோ அதே மாதிரி ஃபிக்ஸட் இம்ப்ளான்ட்டை நல்லா கடிச்சு சாப்பிட முடியும், ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த உள்ள சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.